சார் வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமாக ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் வந்து பாருங்க. 2010 மாடலு, 11 ரிஜிஸ்ட்ரு, 2 ஓனரு, ஒரு வெஹிக்கிள் அட்வொகேட் வண்டி. நல்லா வண்டி சொல்கிறத விட ரேட்லாம் சொல்கிறேன். நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு வந்து நம்ம கடை வந்து இன்னும் வந்து கொஞ்சம் பூசு வேலை மொத்தம் ஆயிடுச்சு, சுண்ணாம்பு அடிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட்டு சர்வீஸ் செய்யணும். நாளைக்கு எல்லாம் நல்ல நாள். ஒரு சின்னதாக ஒரு கருப்பு கொடுத்துட்டு உள்ளே போயிடுங்க. அப்புறம் நல்ல நாளை வச்சு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு பண்ணிங்கன்னு சொன்னார். தெரிஞ்சூர் சொன்னார். ஏன்னா வந்து விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு நல்ல இது முகூர்த்த நாளாக, நாளைக்கு எதோ இருந்தாலும் விநாயகரை வச்சு நடத்துங்க நல்லா ஆகிடும்னு சொல்லி சொன்னாங்க. நாளைக்கு சிம்பிளாக வந்து கடையை வந்து ஒரு கருப்பு தேங்காய் கருப்பு முடிச்சுட்டு போயிட்டு பண்ணலான்னு ஐடியா பண்ணுறேன். என்ன நீங்கள் கமாலில் சொல்லுங்கள், என்ன பண்ணலாம், செய்யலாமா வானான்னு சொல்லுங்கள். செய்யுங்கண்ணான்னு சொன்னால் செய்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கேட்காமலாம் செய்ய மாட்டேன். நல்லா ஒரு ஃபினிஷ் பண்ணிட்டு பண்ணலான்னு ஆசைப்பட்டேன். சரி என்ன பண்ணுறது, நாளைக்கு விட்ட விநாயகர் விட்டாக்கது. ஏன்னா தள்ளினே போயினே இருக்குது. எல்லாம் இதெல்லாம் விட்டேன், காரெல்லாம் ஒட்டியாச்சு, பூசு எல்லாம் மொத்தம் ஆயிடுச்சு. இப்போ சர்வீஸு இது மட்டும் பண்ணணும். வந்துடும் நினைக்கிறேன். என்னான்னு சொல்லிட்டு கமாலில் சொல்லுங்கள், பார்த்துலாம். அட்டகாசம் வண்டி பாருங்கள். ஒரு வெஹிக்கிள் அட்வொகேட் வண்டி, சரியான வண்டி சார். சூப்பராக டீசல் வண்டி. லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 20-22 வரும் மைலேஜ். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார், சார் ஒரு 3000 ரூபா போகமாண்ணா சார். 3000 போவா சார் வண்டி. ஆனால் வண்டி வந்து ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு எல்லாமே இருக்க வண்டி. சஸ்பென்ஸ் எல்லாம் செஞ்சுட்டாங்க. ஒரு வெஹிக்கிள் அட்வொகேட்னா பாருங்கள், மேலே அட்வொகேட் சிம்பிளே பாருங்கள். நல்லா வச்சுருக்காரு வண்டியை. என்னை விற்று கொடுன்னாரு. அப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணார், 3 ரூபா விற்று கொடுனாரு. ஆனால் 3 ரூபா போவா சார்ன்னு சொன்னேன். லாஸ்ட்டாக 2.25 சொல்லிக்கிறாரு. கிட்ட வாங்க, அதையும் குறைச்சி வாங்கி தரேன். உள்ள இன்ட்லாம் காட்டுறேன் பாருங்கள். ஒரு சின்ன விஷயமும் சொல்கிறேன் பாருங்கள். இது காட்டு. சூப்பராக சார் வண்டி, தெளிவான வண்டி, விட்டுறாதீங்க. அருமையான டிசைரு, ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, சீட் கவரு நல்லா வச்சுருந்துறாரு வண்டி. இந்த பாருங்கள், இதெல்லாம் ஒரிஜினாலிட்டி. கவுல் பேனல்லாம் பாருங்கள், இந்த தகுடு பேட்லாம் சாவிங்க. சீட் கவர் நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் ஒரு 10 லட்சம் கிலோமீட்டர் ஓடும் தாராளமாக. கவுல் பேன் காட்டு. பாருங்கள், இந்த ரவுண்டாக பாருங்கள், பில்லை பாருங்கள், இதெல்லாம் ஒரிஜினாலிட்டி பாருங்கள். நல்லா வண்டி. நான் அது வீட்டுக்கு எடுத்து வந்தேன் நேற்று நைட்டு. ஓட்டி பார்த்துட்டேன். எந்த வண்டியாக நான் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு எனக்கு மனசு பிடிச்சா தான் கொடுப்பேன். டயர் பாயிண்ட் விட பரவாயில்ல சார், நல்லா தான் இருக்குது. எல்லாம் 75% இருக்குது பாருங்க. ஜாக்கி, வீல்ஸ் பேனரு, பாருங்கள் ஸ்டெப்னி இருக்குது பாருங்கள் எல்லாமே. இந்த இண்டிகேட்டர்லாம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த லைட் இண்டிகேட்டர்லாம் லைட்டில் எரியுதா பாரு, பின்னால் பாரு எரியுதா. பிரேக் லைட்லாம் பாரு, இண்டிகேட்டர் பாரு எரியுதா இண்டிகேட்டரு. அந்த சைடு பாரு, மின்னவா. லைட் எரியுதா, லைட்டா. டிம் டிப் ஆகுதா பாரு, ஆகுதா டிம் டிப்பு எல்லாமே பண்ணிடுறாங்க. இது பாரு, இந்த பக்கம் இண்டிகேட்டர் பாரு, இந்த சைடு இண்டிகேட்டர் பாருங்கள். அதே மாதிரி வைஃபர் பாருங்கள், சூப்பராக பாருங்கள். வைஃபர் எல்லாம் வேலை செய்யுது, நல்லா பண்ணிக்கிறாரு. இன்ஜினை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இன்ஜின் பூ மாதிரி இது வண்டி. பாருங்கள், அந்த சேஸ் சம்பளம் காட்டுங்க. தெளிவான பாடி. இன்ஜினில் புகை அடிக்குது, ஆயில் அடிக்கலாம் கிடையாது. அதே பார்த்தீங்கன்னா இந்த சேஸ் நம்பர் பாருங்கள். சேஸ் நம்பர்லாம் ஒரிஜினாலிட்டே பாருங்கள். ஏன்னா ஒவ்வொன்று ரெஸ்ட் ஆகிருக்கும் அதெல்லாம். இது பாருங்கள். ஏன்னா ஸ்டிக்கை இப்போ தூக்கி நான் கையில் வச்சுருக்கிறேன் நான். நல்லா இன்ஜின் நல்லா இருக்குது. ஆர்ன பேட்ரி என்ன பண்ண 3.25 சொல்லி 3 ரூபா சொல்கிறாரு. நான் இல்லை சார் 2.25 போவோன்னு சொல்லிக்கிறேன். வாங்க பேசி எடுத்துறேன். இதாங்க அது கவுல் பேனல் பாருங்கள். இதுதான் கவுல் பேனல். இது இந்த கவுல் பேனல்லாம் ஒரிஜினாலிட்டி தான் அர்த்தம். அது பேஸ்ட் கல்யாண பாடி.
பாருங்கள் ஒரு வக்கீல் அட்வொகேட் சிம்பிள் இது நல்லா வச்சுக்கா பாருங்க. கவர்மெண்ட் வைக்கலாம் அவர் நல்லா வச்சு கொடுத்துட்டு வேறு 2 எடுக்கிறேன்னு நிற்கிறாரு. எவ்வளோ போனார் அண்ணா? இது வந்து 10-11 ரிஜிஸ்ட்டு 2 ஓனரு. இது வந்து ஒரு 3000 ரூபாய்க்கு சொன்னார். அவ்வளோலாம் போக சார் இதில் என்ன, ஏன்னா ஷிப்பில் மார்க்கெட்டுக்கு இருக்குதா மாதிரினாரு. ஏன்னா தான் மார்க்கெட் இருந்தாலும் ஜனங்கிட்ட எல்லாம் காசு இல்லை சார், கம்மி காசு கொடு சார்னு சொல்லிக்கிறேன். வாங்க 2 சொல்லிடுறாரு, கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன், விட்டுறாதீங்க. நல்லா இருப்போம், எண்ணம் போல் வாழ்க்கை. இன்றைக்கி ஒரு சொல்கிறேன் பாருங்க, எல்லோரும் வந்து உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் மெயினாக. அப்போ நைட்டு எல்லாம் சாப்பிட சொல்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூண்டுக்கிற மகத்துவம் எதுவுமே கிடையாது. என்ன பண்ணுங்க, நைட்டில் தூங்க சொல்ல பண்ணுங்கள், சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 7-8 மணிக்கெலாம் சாப்பிட்ருங்க. 8 மணிக்குள்ளே 8:30 மணி வரைக்கும் சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு என்ன பண்ணுங்கள், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னே பூண்டை வந்து என்ன பண்ணுங்கள், பாலில் வந்து பூண்டை தோல் உரிச்சிட்டு பாலை நல்லா கொதிக்க வச்சுருங்க. பாலை கொதிச்சு அதில் ஒரு 10 பல் பூண்டு போடுங்க போதும். போட்டு நல்லா வேகணும். அது வெந்த பிறகு அந்த பூண்டு பாலை சாப்பிட்டு பாருங்கள், உள்ளமுறை ஜீரண சக்தியெலாம் மொத்தம் ஆகிடுமா, குடலில் கெட்ட கேள்விகளாக வெளியே வந்துடுமா. இதை நான் ஒரு தடவை நான் ஒரு 10 நாளாக ஃபாலோ பண்ணேன். இது மாதிரி தொப்பையில் பாருங்கள். ஒருத்தர் அண்ணன் வீட்டில் சொன்னார், சார் நான் தொப்பை நிறைய இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் என்ன பண்ணார், சரி சொல்லிட்டு 10 நாளாக ஃபாலோ பண்ணேன், தொப்பையை குறைஞ்சிச்சு பாருங்க, நல்லா இருக்குது. அதனால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். பூண்டு 10 பல் பூண்டை வந்து என்ன பண்ணுங்கள், இஸ்திரியில் இல்லை கரெக்டாக பாருங்க, சமண இஸ்திரி நினச்சி வரைக்கும் சரவணா இஸ்திரி சரவணான்னுவாங்க எல்லாருமே, கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்சம் ஊசி எடுத்துருவேன். அதனால் 10 பல் பூண்டை பாலில் கொதிக்க வச்சு டெய்லி சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 10-20 நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள், தெரியும். நாளைக்கு ஒன்று சொல்கிறேன், நல்லா இருப்பேன் சார், கொஞ்ச கால வாழ்க்கை சந்தோஷம் இது போட்டோம். அதுக்குன்னு நல்லா கட்டு சொல்ல, இந்த பர்கரு பீஸா நைட்டில் வந்து மட்டனு சிக்கன் பக்கோடாலாம் நிறைய சாப்பிடாதீங்க. சாப்பிட்டா ஜீரண சக்தி ஆகாது. அதனால் அளவாக சாப்பிட்டு அளவாக இருங்க. 10 பல் பூண்டை பாலில் கொதிக்க வச்சு நைட்டு டெய்லி சாப்பிட்டுவாங்க, நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த வீடியோ லைவாக வரும், விட்டுறாதீங்க. நன்றி வணக்கம் சொல்லல, எப்படியா வணக்கம் அப்படி சொல்ல, நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. நாளைக்கு ஒரு இது பண்ணுறேன், நாளைக்கு ஒரு 2 வண்டி வீடியோ போடுறேன் பாருங்கள். நாளைக்கு நிற்க வச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம கடையில் அப்படியே லைனாக நிற்க வச்சுட்டு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நன்றி வணக்கம் சொல்கிறதுக்குள்ள வணக்கம். வணக்கம் சார்.